som jeg gir deg i dag, da skal Herren din Gud sette deg høyt over alle folkeslag på jorden. Og alle disse velsignelsene skal komme over deg og nå deg, så sant du er lydig mot Herren din Gud. Velsignet er du i byen, og velsignet ute på marken. Velsignet er frukten av ditt mors liv, frukten av din åkerjord, og frukten av din buskap, avkommet av ditt storfe, og tilveksten til ditt småfe. Velsignet er din kurv og ditt bakstettrau. Velsignet er du når du går inn, og velsignet er du når du går ut. Når fiender angriper deg, skal Herren gjøre det slik at du beseirer dem. Om de kommer mot deg på en vei, skal de flykte for deg på 7. Herren skal befale velsignelse over deg, over din matbod og i alt ditt arbeid. Ja, Herren din Gud skal velsigne deg i det landet som han gir deg. Dersom du holder budene fra Herren din Gud og går på hans veier, vil Herren gjøre deg til sitt hellige folk, slik han med ed har lovet deg. Da skal alle folk på jorden få se at Herrens navn er ropt ut over deg, og de skal frykte deg. Herren skal gi deg rikelig av det som godt er, både frukt av ditt mors liv, og frukt av din buskap, og frukt av din åkerjord på den jorden Herren med ed lovet dine fedre at han ville gi deg. Herren skal åpne sitt velfylte forrådskammer, himmelen for deg. Han skal gi landet regn i rett tid og velsigne alt dine hender gjør. Du skal låne ut til mange folkeslag, men selv trenger du ikke å låne. Herren vil gjøre deg til hode og ikke til hale. Du skal alltid komme høyere, aldri lavere. Så sant du lyder budene fra Herren din Gud, som jeg gir deg i dag, så du holder dem og gjør etter dem. Du skal ikke vike av fra noen av de budene jeg gir deg i dag, hverken til høyre eller venstre. Ikke følge andre guder og ikke dyrke dem. Amen. அப்படியே நாங்கள் தமிழிலும் வாசிக்கலாம். 257வது பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம். நான் சத்தமாக வாசித்தாலும் நீங்களும் வாசியுங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்,
நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நாங்க ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரியமாய் இருக்கிறவரே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்கப்பா. எங்களோடு இந்த நாளிலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் ஒரு மேன்மையான நிலைகளுக்குள்ளாக கர்த்தர் நீங்கள் நடத்தத்தக்கதாய் பிரியங்கொண்டு நீங்கள் பேச போறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதற்கு விரோதமாய் கிரிய செய்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் முறியடிக்கப்படும்படியா செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்து எந்த மாம்ச பிரகாரமான ஆண்டவரே வார்த்தைகளோ காரியங்களோ வெளிப்படாதபடி ஆவியானவர் உமக்குள்ளாக ஆண்டவரே கட்டுப்பாட்டுக்குள்ளே அடியேனை வைத்து ஆண்டவரே அடியேன் மூலமாய் நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைகள் மூலமாக தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை இன்னும் ஒரு அவருக்குள்ளாக நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே நமக்கு நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது போல நானும் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அடியேனுக்கும் சேர்த்துமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். தேவன் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாய் ஒரு பிரயோஜனமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளாக எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும்படியாய் தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆகவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மிலே கரிசனை உள்ள தேவன், நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே நம்மை இன்னும் ஒரு வெளிச்சத்தின் அனுபவங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழத்தக்கதாய் நம்மை இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசங்கள், நம்முடைய சுபாவங்களிலே பிரகாசம், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய காரியங்கள், வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயங்களிலும் தேவனுக்கேற்ற விதமான ஒரு வெளிச்சத்தின் காரியங்கள் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற சில குழப்பங்கள், தெளிவில்லாத தன்மைகள், தடுமாற்றங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு தெளிவுகளை உண்டாக்கும்படியாக கர்த்தர் அவைகளுக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை ஒரு ஸ்திரப்படுத்தி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். ஆகவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் தேவன் எங்களோடு பேசும்படியாகவே இந்த வேளையிலும் அவருடைய சித்தம் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு சந்தோஷமாக ஆவலோடு தேவனுடைய வார்த்தைக்காக எங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். என்றால் அன்று கொர்நேலியு பேதுருவை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். அங்கே அப்போஸ்தலர் புஸ்தகம் அங்கே நீங்கள் 10வது அதிகாரம், நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன், நீங்கள் நோர்வேஜிய மொழியில அந்த வார்த்தையின் அதிகாரத்தை சொன்னால் போதும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 33வது வசனத்திலே இங்கே இப்படியாக கொர்நேலியு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அது சொல்லுங்க நோர்வேஜிய மொழியில. Apostlenes gjerninger kapitel 3 kapitel 10 vers 33. சரி, இந்த வார்த்தையை நோர்வேஜிய மொழியில் எடுத்துக்கொள்ளுங்க, நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை படியுங்கள். அந்தப்படியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம்
என்று சொல்லி கொர்நேலியு பேதுருவினிடத்திலே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், நீர், அதாவது தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்டவைகளை கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஆமென். அவை நான் ஏன் இதை சொல்றேன்றால், ஒரு வாஞ்சியோடு தேவனுடைய ஊழியக்காரர் மூலமா இந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்திலே ஜெபித்தது போல தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு அவருடைய பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாய் பேச போறார் என்று சொல்லி நம்முடத்து தேவன் அங்கே பேதுருவுக்கு சொல்லுகிறார், கொர்நேலியு, உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் நாங்கள் கேட்கும்படிக்கு தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஆக அந்த விருப்பம், அந்த வாஞ்சை, அந்த மனம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளே, என்றால் எங்களுக்குள்ளே இந்த என்ன இன்னொரு மனத்தியாலம் இருக்கு, முடிச்சுட்டா நீ வேற காரியங்கள் பார்க்க, அப்படியான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு என்ன பேச போறார், இன்றைக்கு என்ன ஆலோசனை வரப்போற என்ற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளே வந்தால்தான் அந்த வார்த்தைகளுக்கும் நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு, விட்டு கொடுப்பதற்கு, எங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். அதனால்தான் ரோமர் 1 அதிகாரம் 28வது வசனத்திலே அங்கே இந்த வார்த்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ரோமர் 1:28 அதில் சொல்லப்படுகிற பாருங்கள், சொல்லுங்க. Romerne kapittel 1 vers 28. பாருங்கள், அதுல சொல்லப்படுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இதை சொல்றால் ஒரு மனம், ஒரு விருப்பம் இதுல சொல்லப்படுகிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடினால். இவரார் பேசுறது என்ன, சரி வந்துட்டோம், ஒரு மத்தியா இருந்துட்டு போவோம், இப்படியெல்லாம் இல்லாமல் தேவனுக்குள்ளாக, நான் ஆரம்பத்திலே சொல்றது போல எனக்கும் சேர்த்து கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானவைகளை சொல்லுகிறார். அப்ப ஒரு மனுஷன் பேசினாலும் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருந்தபடியால் என்று இங்கே ரோமர் புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார். அப்ப மனது, அந்த விருப்பம் முதலாவது வேணும். அப்படி விருப்பம் இருந்தால்தான் தேவனை அறியும் அறிவை பற்றி கொள்வதற்கு, அதன்படி வாழ்வதற்கு தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரு மனம் வரும். ஆமென். அவை நான் ஏன் இதை சொல்றேன், ஒரு விருப்பத்தை உண்டாக்க வேண்டும். எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த ஒரு விருப்பம் கேட்க வேண்டும், அதற்கு நான் அதை பற்றி கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வரணும், மனம் வர வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விருப்பம் இன்றைக்கு நான் சொல்றேன், ஏதோ அடியேன் தேவ செய்தியை கொடுக்கிறேன் அதற்காக எப்பொழுதும் வேதத்தை படிக்கும் பொழுதும் ஒரு விருப்பம் வரணும். ஆண்டவர் நிச்சயமா ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாத்திலும் ஏதோ ஏனோ தானோ என்று சொல்லி அல்லட்டி ஏதோ இன்றைக்கு இத்தனை அதிகாரம் படித்து விட்டேன் என்று சொல்லி ஒரு கட்டாயத்துக்காக இல்லாமல் ஒரு விருப்பத்தோடு, வாஞ்சியோடு தேவனுக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். அந்த மனம் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு தேவனுடைய வார்த்தைக்காக ஆவல் கொள்ள வேண்டும். என்றால் ஒரு இடத்திலே சொல்லப்படுகிற மத்தேயு புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். 23வது அதிகாரத்திலே அங்கே 37வது வசனத்திலே தெரிந்த வார்த்தைகள். அதிலே எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது இயேசு அங்கே எருசலேமை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Matteus kapittel 23 vers 37. அங்கே பாருங்கள், மத்தேயு 23வது அதிகாரம் 23:37 பாருங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இப்ப கர்த்தர் மனமாயிருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்னது போல எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நாங்கள் நல்லா இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு மனதோடு விருப்பத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளே இருக்கிறார். நாங்கள் மனதில்லாமல் போவோமா இருந்தால், அதுதான் நான் ஆரம்பத்திலே நான் சொல்றேன்டால், வசனத்தை
கேட்கிறதுக்கு, அதன்படி அதை பற்றி கொண்டு நடப்பதற்கு மனம் வேண்டும். சொல்லுவாங்க, மனம் உண்டானால் இடம் உண்டு. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்குள்ளாக மனம் இல்லாமல் போகக்கூடாது. பாருங்கள், அவங்க மனம் இல்லாமல் எத்தனையோ தரம் கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய அந்த சிறகுகள் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் கூட்டி சேர்த்து கொள்ள மனமாயிருந்தேன். ஆனால் மனம் இல்லாம போயிட்டு உங்களுக்கு இல்லை, எனக்கு அது தேவையில்லை. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஒரு விருப்பமும் வாஞ்சையும், அந்த வார்த்தை எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழுவான். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அந்த உற்சாகத்தோடு நீங்க இருப்பீங்க. நான் இதேன்னு சொல்றேன்டால், எனக்கும் உற்சாகப்படுத்தும்படியாய், உங்களையும் உற்சாகப்படுத்தும்படியாய், இப்படியாக நாங்கள் தேவனுக்குள்ளாய் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். கீழ் நோக்கி அல்ல, மேல் நோக்கி நாங்கள் போக வேண்டும் கர்த்தருக்குள்ளாய். ஆமென். சரி, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு வேத பகுதியை பார்த்தோம். அநேகமாக நாங்கள் வாசித்த வேத பகுதி தான். இதை ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய பகுதிகளை மட்டும் நாங்கள் வாசித்தோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால், அவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் எப்படியான காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும் என்பதையும் அடுத்த 14 பிறகு சொல்லப்படுகிறது. சரி, இன்றைக்கு தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை அல்லது இந்த செய்திக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், கீழ்ப்படிதலினால் உண்டாகும் வெளிச்சம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் எங்களுடைய வாழ்க்கைகளிலே வெளிச்சம். இதைத்தான இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து அதை எப்போ இருந்து இதுக்கு கீழ்ப்படிங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க, இப்படி செவி கொடுத்தா தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி கொண்டுதான் வர்றீங்க. புறையன்ன இதற்கு ஒரு செய்தி என்று நீங்க நினைக்கலாம். நான் இந்த செய்தியை எடுக்கும் பொழுது உங்களை போல நினைத்தேன். ஆனால் தேவ பிள்ளைகளே, இதற்கென்ற ஒரு பிரத்யோகமாக ஒரு செய்தியை நாங்கள் கேட்கும் பொழுது இன்னும் இந்த கீழ்ப்படிதலை குறித்த ஒரு வெளிச்சம், இன்னும் ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். ஆமென். அவை இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம் அந்த உபாகம புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே அந்த 1வது 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், அதிலே சொல்லப்பட்ட காரியத்திலே பாருங்கள், உபாகம் 28 அந்த 1-2 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் என்று சொல்லப்படுகிற உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படிதல் என்பதுதான் தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்கு தேவனுடைய ஒரு வழிநடத்தல் அல்லது ஒரு வேதாகமத்தினுடைய ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுதுதான், தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக பல இடங்களிலே சொல்லிக் கொண்டு வருகிறது. அவை நம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஒரு கோட்பாடாக தேவன் நம்முடைய வேதாகமத்திலே எல்லா இடங்களிலும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கீழ்ப்படிதல் கர்த்தருடைய பிள்ளைகளே எங்களுக்குள்ள இலகுவாய் இன்னும் அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு தேவனே இன்றைய நாளிலும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அந்த தேவனுடைய சத்தம் அவருடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளை அதை கனப்படுத்தி நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இப்ப நாங்கள் சில நேரம் ஏதோ வார்த்தை சொல்லப்படுகிற என்று மேலோட்டமாக நாங்கள் பார்க்காமல் அவருடைய வார்த்தை வரும் பொழுது அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரியம் என்று சொல்லி அதை கனப்படுத்தும் பொழுது தேவ பிள்ளைகளை நாங்கள் இதென்ன இப்படி வார்த்தை வருது, இது தேவனுடைய விருப்பம். எல்லா வார்த்தையிலையும்
தேவன் சொல்லும் பொழுது இது தேவனுடைய சித்தம், தேவனுக்கு பிரியம், இது தேவன் விரும்புகிறார் என்பதை நாங்கள் கனப்படுத்தி நாங்கள் அதற்குள்ளாக வருவோமா இருந்தால் நிச்சயமாய் எந்த வார்த்தைகளையும் நாங்கள் புறம்பே தள்ள மாட்டோம். ஏன்னா செல்வம் சொல்ல இல்லை, இல்லாட்டி யாரோ ஒரு ஆள் இதுல வந்து ஆற்றிய அனுபவத்தை சொல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய சித்தத்தை கனப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அவை நாங்கள் எந்த வார்த்தையையும் நாங்கள் ஒரு கீழ்ப்படியாமல் போகாதபடிக்கு இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய சித்தம் இருக்கிறது, தேவனுடைய விருப்பம் இருக்கிறது. இது ஏசப்பாக்கு பிரியம் என்று சொல்லுறபடியால்தான், அவருக்கு விருப்பமாய் இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்றபடியால் நாங்கள் அதை கனப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது எந்த வார்த்தையாயிருந்தாலும். இந்த வேதத்திலே பல இடங்களிலே தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிதலை குறித்து கர்த்தர் பல காரியங்களை சொல்லுகிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். நாங்கள் என்னத்தை ஆராதனை செய்யலாம், வேதம் பல மணித்தியாலங்கள் படிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் தேவன் சொல்றதற்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போவோமா இருந்தால், நாங்கள் அதை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொல்ற காரியங்களுக்கெல்லாம் நான் முரணாக நடந்துவிட்டு இப்படி ஆராதிக்கலாம் அல்லது இப்படி பாட்டு படித்து எல்லாத்தையும் சமாளிக்கலாம் என்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒரு முறையை வைத்திருக்கிறார். இப்படியா நடந்தாத்தான் ஆசீர்வதிப்பேன். ஆராதிக்க வேணும், வேதம் படிக்க வேணும், ஜெபிக்க வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். ஆனால் தேவன் சொன்னதுக்கு முரணாக காரியங்களை செய்து போட்டு அதை செய்து இதை சமாளிக்கலாம் என்று அப்படியெல்லாம் நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் சொன்னது போல நான் இலகுவாய் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது தான் சொல்றேன். இது அவருடைய சித்தம், இது அவருக்கு பிரியம், ஆகவே இதற்கு நான் கனம் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன விடயமா இருந்தாலும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அது சில வேளைகளில் எங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். தேவனுடைய ஆலோசனைகள் வரும் பொழுது சில வேளை எங்களுக்கு தெளிவாய் சில காரியங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் என்ன, இது ஆண்டவருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய ஆலோசனை. அங்கே உங்களுக்கு தெரியும், கானா ஊரிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த வேலைக்காரர்களுக்கு அங்கே இயேசுவிட வந்து சொல்லப்படுகிறது, இப்படி குறைவுபட்டு விட்டதுன்னு சொல்லப்படுது. அங்கே மரியாளாகிய தாயும் வந்து சொன்ன பொழுது அங்கே இயேசு சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிட்டு அவர் எப்படி அந்த தண்ணீர்கள் நிரப்பின அந்த சாடியை எப்படி அந்த வேலைக்காரர்களுக்கு எப்படி சொன்ன பொழுது அவர்களுக்கு இதில் என்ன இருக்கு, புரியுதா புரியலையா என்றதை விட அங்கே முதலே மரியாள் சொல்லிவிட்டா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. அவர் என்ன புரியுதோ புரியலையோ, சில நேரம் புரியாது, சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் சில வேளைகளில் இன்னும் ஆனா புரியாம இருந்தாலும் இல்ல, ஆண்டவர் சொல்ற தேவனுடைய இதுதான் கீழ்ப்படிதல். இது கர்த்தருடைய சித்தம் என்பதற்கு ஒரு கணப் கொடுத்து நான் நடக்கிறேன். நோவாக்கு சொல்றார், எப்படி மழை வரப்போகுது, பேழையை கட்ட சொல்லி. ஆனா அது வரைக்கும் மழையை காணவில்லை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை மழையை காணவில்லை, மழை வரப்போகுது, பேழையை கட்ட சொன்ன பொழுது அவருடைய மனதிலே பல கேள்விகள் வந்திருக்கலாம். இதை நான் போய் சொன்னால் என்ன, எப்படி என்னை கேவலமாக காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் தேவன் சொல்லி இருக்கிறார், மழை வரப்போகுது, பூமியை அழிக்க படப்போகிறது, பேழையை கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். சில வேளை அதுக்கான நல்ல தெளிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார். தேவனுடைய வார்த்தை கனம் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளே கீழ்ப்படிந்தார். அதனால தான் சொல்லப்படும் எபிரேயரிலே, நோவா காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான். காணல, மழையை காணல, ஆனாலும் மழை வரப்போது என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பூமி அழிக்க போர் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். இது அவருடைய சித்தம். தேவனுடைய வார்த்தை அவருடைய ஒரு விருப்பத்தில் தான் அவருடைய சித்தம். இதற்கு நான் கனம் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் எங்களுக்குள்ளே ஒரு
எந்த ஒரு கேள்விகளும் வராது. இன்னொன்று, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதோ அதில் கீழ்ப்படியும் பொழுது இன்னும் நான் அவரை நம்புகிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னா என்ன வந்து ஒரு வேதனைக்குள்ளேயோ அல்லது ஒரு குழிக்குள்ளேயோ கொண்டு போய் விட மாட்டார், விழுத்த மாட்டார். அப்ப அவர் சொல்லி இருக்கிறார். என்ன அவருடைய ஆலோசனையா இருந்தாலும் நான் அதை கீழ்ப்படியும் பொழுது இன்னும் அவரை நான் நம்புறேன். அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசத்தை, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறோம். கர்த்தர் சொல்லிட்டார், அவரை நம்பி இருக்கிறேன் என்பதை தேவ பிள்ளைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆமென். ஆகவே நான் என்ன சொல்றேன்டால், கீழ்ப்படிதலை குறித்த இந்த சத்தியம் நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு கேள்வி இல்லாமல், சில வேளை புரியாவிட்டாலும் இது கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தைக்கு நான் ஒரு கனம் கொடுக்க வேண்டும். கனம் கொடுத்து நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அவை தேவ பிள்ளைகளே, நாங்கள் இதிலே கேள்வி கேட்கக்கூடாது. அது மாத்திரமல்லாமல், அல்லது சிலதை தெரிந்தெடுத்து சிலதுக்குத்தான் கீழ்ப்படிந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அறவாசி கீழ்ப்படிஞ்சு அறவாசி கீழ்ப்படியாமல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவை நான் என்ன திருப்ப சொல்றேன்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்தால்தான், கீழ்ப்படிந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், நமக்கு பலிக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் பிரித்து பார்த்து இதற்கு மாத்திரம் கீழ்ப்படியலாம், இதற்கு கீழ்ப்படிய மாட்டோம், அறவாசி கீழ்ப்படிவோம், அறவாசி இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே இருக்கக்கூடாது. ஆமென். ஏனென்றா நான் ஏன் அதை சொல்றேன்டா, நாங்கள் தேவன் என்னத்தை சொல்றாரோ அதன்படி கீழ்ப்படிந்தால்தான், அதற்கு செவி கொடுத்து நடந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. செல்வம் சொல்லல, வேதம் சொல்லுது. ஆமென். அதுதான் உங்களுக்கு யோவான் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை இருக்கு. யோவான் 15:7 உங்களுக்கு தெரியும். அதில் சொல்லப்படுகிறது, நீங்கள், அந்த வார்த்தையை சொல்லுங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். சொல்லுங்க. யோሐன்nes kapitel 15 vers 7. அதை படியுங்கள். நீங்க சரி படிங்க, நோர்வேஜிய மொழியில படிங்க. Hvis dere blir i meg, og mine ord blir i dere, be da om hva dere vil, og dere skal få det. ஆமென். பாருங்கள், இதிலே சொல்லப்பட உங்களுக்கு தமிழ்ல நீங்க எடுத்திருப்பீர்கள். யோவான் 15:7 மன்னிக்கவும், 15:7 15:7 வாசிச்சுங்க. ஓகே, 7 சரி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்தால் தான். அப்படின்னா ஏன் நான் சொல்றேன்டா, நாங்கள் அறவாசி கீழ்ப்படிஞ்சு அறவாசி கீழ்ப்படியாமல் இல்லாமல் அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அவை இதிலே ஒரு தடுமாற்றம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. நான் சொல்றேன், கீழ்ப்படிதல் எந்த வார்த்தையா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நம்மை இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், எப்படியெல்லாம் பல ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் படித்திருக்கிறோம். நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்தால் தான் அந்த ஆசீர்வாதம் என்பதை இந்த பகுதியிலும் சொல்லப்படுகிறது. வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். கீழ்ப்படிதலை குறித்த செய்திகள் அல்லது அவருடைய ஆலோசனைகள் அதிக இடங்களிலே சொல்லப்படுகிறது. புரிந்தாலும் சிலவர்களை புரியாவிட்டாலும் நாங்கள் இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவ பிள்ளைகளை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதே போல நான் சொன்னது போல நாங்கள் தேவன் ஒரு பொய் சொல்லக்கூடாது, அல்லது ஏதோ ஒரு மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் அதை செய்து கொண்டு நாங்கள் ஆராதித்தோ பாட்டு படித்தோ ஊழியம் செய்தோ அல்லது ஏதாவது காரியங்களை செய்து கொண்டு நாங்கள் அதையெல்லாம் சமாளிக்கலாம் அல்லது கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இருந்து விடக்கூடாது. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 7:21 பாருங்கள். இப்ப கீழ்ப்படிதலை குறித்து சொல்கிறேன்,
கீழ்ப்படிதல்ல எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் அவற்றை வார்த்தையை கீழ்ப்படியாமல் வேற ஆவிக்குரிய ஏதாவது ஒரு காரியங்களை செய்து அதையெல்லாம் நாங்கள் மறைக்கலாம் அல்லது அதையெல்லாம் நாங்கள் சமாளிக்கலாம் என்று தேவனிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. பாருங்கள் 7:21 வாசிங்க. Matteus kapittel 7 vers 21. Ikke enhver som sier til meg, Herre, Herre, skal komme inn i himmelriket, men den som gjør min himmelske fars vilje. தொடர்ந்து வாசிங்க. Mange skal si til meg på den dagen, Herre, Herre, har vi ikke profetert ved ditt navn, drevet ut onde ånder ved ditt navn, og gjort mange mektige gjerninger ved ditt navn? Da skal jeg si dem rett ut, jeg har aldri kjent dere, bort fra meg, dere som gjør urett. 24 மட்டும் வாசிங்க. Hver den som hører disse mine ord og gjør det de sier, ligner en klok mann som bygde huset sitt på fjell. சரி பாருங்க, நான் வாசிக்கிறேன். நான் தமிழ்ல வாசிக்கிறேன், நேரம் அதிகமாக இருந்ததை விட நினைக்க வேண்டாம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடு. ஏன் சொல்றேன்டா, நாங்கள் அதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு இதில் பாருங்கள் சொல்றாங்க, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பல வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தினோம். ஆனால் அவர் சொல்றார் அக்கிரம செய்கைக்காரர். கத்தற்ற வார்த்தையின் பிரகாரம் நடக்காமல் நான் வேற காரியங்களை செய்து கொண்டு நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளே பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் நினைத்து விடக்கூடாது. தேவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இது வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு வழி, வேதாகமத்தினுடைய ஒரு கொள்கை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நாங்கள் பல காரியங்களை பல விடயங்களை அவருடைய அவருக்குள்ளாக இதெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி நாம் ஆசீர்வதிக்கப்படலாம் என்று நினைக்க வேண்டாம். அவர் என்ன சொல்றாதுக்கு கீழ்ப்படியோன். அதை விட்டுட்டு நான் 10 மணித்தியாலம் ஜெபம் பண்றேன் அல்லது 10 மணித்தியாலம் வேதம் படிக்கிறேன் என்றுட்டு நான் செய்யாத தேவனு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு நான் இதனாலே அதை சமப்படுத்தலாம் என்று நினைக்க கூடாது. அதை எல்லாம் நாங்கள் இதிலே ஒரு தெளிவு வர வேண்டும். இதுக்கு தான் நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதோ அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் முக்கியம். ஆனால் எல்லாத்துக்குமே கர்த்தர் ஒரு சுதந்திரம் தந்திருக்கிறார், அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். எல்லாத்துக்குமே நம்மை சொல்றார், நன்மையும் வச்சுக்கன் தீமையும் வச்சிருக்கிற, மரணமும் இருக்கு ஜீவனும் இருக்கு. நீ தான் தெரிஞ்சு கொள்ளணும், நான் தான் தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படி எதை தெரிஞ்சு கொள்ளணும் என்றும் கர்த்தர் சொல்ற. அப்ப நமக்கு ஒரு சுதந்திரம் தந்திருக்கிறார். நன்மையை தெரிஞ்சு கொள்ளலாம், தீமையை தெரிஞ்சு கொள்ளலாம், மரணத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், ஜீவனை அப்ப எதை தெரிஞ்சு கொள்ள போற? கீழ்ப்படிதல். தேவன் என்ன சொல்ற இருக்கிறார் அதை தெரிஞ்சு கொள்ள போறனா, அல்லட்டி இல்ல நான் விரும்புகிறது அல்லது மற்ற உலகம் சொல்லுகிற மனிதர்களுடைய காரியங்களை தெரிஞ்சு கொள்ள போறேன் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வழி நடத்த அவருடைய வழிகளின் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம். ஆகவே இந்த விடயமும் நமக்கு எல்லாமே ஆண்டவர் ஒரு நம்மை ஒரு அதாவது சுதந்திரமாக படைத்திருக்கிறார். நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு தெளிவு எங்களுக்குள்ளே வர வேண்டும். ஏன் அப்ப கடவுள் எனக்கு அந்த சுதந்திரத்தை நான் அதையும் செய்யலாம் இதையும் ஆண்டவர் அப்படி படைச்சிருக்கிறார். எங்களுக்குள்ளே சுதந்திரம் இருக்கு.
ஆனா எதை தெரிவு செய்ய வேண்டும்? ஜீவனை தெரிவு செய்ய வேண்டும், நன்மையை தெரிவு செய்ய வேண்டும், கர்த்தர் சொல்ற ஆலோசனைகளின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதை தேவன் சொல்றார். உபாகமத்திலே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் அதிக நேரம் சென்று விடும் என்பதற்காக நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். 30வது அதிகாரத்திலே அங்கே 15 to 20 மட்டும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது. அந்த எதை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்றால், எங்களுடைய கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை எந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை தேவனுடைய ஒரு விருப்பம் என்பதை இருதயத்தில் நிறுத்தி அதை கனப்படுத்தி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு இலகுவா இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த கீழ்ப்படிவதற்கு சிலவர் எல்லாம் கீழ்ப்படி என்று சொல்றதை விட இது கொஞ்சம் இலகுவா, இது தேவனுடைய சித்தம், இந்த வார்த்தை இதெல்லாம் சொல்லப்படுது, கர்த்தர் எங்கள் மேலே பிரியம் கொண்டு அவருடைய விருப்பத்தை சொல்லி இருக்கிறார், அதனாலே நான் அதற்கு கனப்படுத்தி என்னை கீழ்ப்படுத்துகிறேன் சொல்லி தேவ பிள்ளைகளை எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாதி கீழ்ப்படிந்து அல்லது ஏதோ சில காரியங்களை தெரிவு செய்து அதற்கெல்லாம் நாங்கள் அப்படி இல்லாமல் தேவன் என்னத்தை சொன்னாலும் இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாங்கள் முதலாவது எங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அதை கனம் கொடுத்து, இது தேவனுடைய சித்தம் என்றதை கனம் கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டும். ஆகவே நான் ஏன் இதை திருப்ப சொல்றால், சில வேளைகளிலே கர்த்தர் கடினமான அல்லது நம்முடைய மனசுக்கு துக்கம் படத்தக்கதா, நம்முடைய மனசு துக்கப்படத்தக்கதாய் சில காரியங்களை, சில அறிவுரைகளை, சில ஆலோசனைகளை சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். சில நேரம் சொல்லுவார், இல்ல இப்படி இந்த வழியில போகக்கூடாது, அல்லது இந்த ஒரு நண்பர்களுடைய கூடுகை நல்லம் இல்ல, இந்த ஐக்கியம் நல்லம் இல்ல. சில வேளைகள் நமக்கு எதிராக பல காரியங்களை செய்தவர்கள், நம்மை துக்கப்படுத்தினவர்கள், நமக்கு வருத்தங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுவார். சில நமக்கு கடினமாயிருக்கும், கஷ்டமாயிருக்கும், நமக்கு வேதனைப்படுத்துறாரே, நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, நமக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறாரே, ஆனா ஆண்டவர் சொல்றார் மன்னி. தேவனுடைய ஆலோசனை சொல்லப்படும் பொழுது தேவ பிள்ளைகளே, கடினமாயிருந்தாலும் கஷ்டமாயிருந்தாலும் இல்ல, கர்த்தர் சொல்றார் மன்னிக்க வேண்டும் என்று சொல்றார், இது ஆண்டவற்ற வார்த்தை என்று சொல்லி நமக்கு கடினமா இருக்கலாம், மன்னிக்க வேண்டும் அல்லது போய் மன்னிப்பு கேள் என்றும் சொல்லுவார். தேவனுடைய ஆலோசனைகள், கிறிஸ்துவனுடையவர்கள் எப்படியும் வாழலாம் என்று அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஒழுங்குகள் இருக்கிறது, அதான் வழிமுறை இருக்கிறது. தேவ பிள்ளைகளை எனக்கும் சேர்த்து சொல்றேன், நமக்கு கடினமாக சில ஆலோசனைகள் தேவனுக்குள்ளாக நமக்கு வந்தாலும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா வேதத்திலே நான் உங்களுக்கு சில சம்பவங்களை சொல்றேன். ஏன்னா நாம் நடைமுறை வாழ்க்கையில சில வேளைகளில் சில காரியங்களை சந்திப்போம். சில வேளைகளில் வேலை இடங்கள்ல கூட நமக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனா அந்த வேலை இடங்களிலே சில வேளைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், நமக்கு தேவனுக்கு அது ஒரு விருப்பம் இல்லாதபடி சில காரியங்கள் அதுக்குள்ள இருக்கும் பொழுது, இல்ல இந்த நல்ல வருமானம் கிடைக்கிற ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்குடைய வார்த்தையின் பிரகாரம் அதிலே இல்ல, அது தேவனுக்கு பிரியம் இல்ல, அந்த வேலையை விட்டுவிட வேண்டும் என்று சில ஆலோசனைகள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது, இல்ல இது நல்ல வருமானம் வருது, ஆனா சின்ன சின்ன காரியங்கள் அப்படி இப்படி இருக்குது என்று சில வேளைகளில் நமக்கு நம்ம சமாளித்துக் கொள்ளக்கூடாது. தேவன் சொல்றார், இல்ல இந்த 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 வேலை இது நல்ல வருமானம் தான், ஆனாலும் இதுல இது எனக்கு பிரியம் இல்லை, இதை விட்டு விடு என்று சொல்லும். ஏன் நான் இதை சொல்றேன்டா, நமக்கு கடினமா இருக்கலாம், கஷ்டம் போல இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு வரும் பொழுது தேவ பிள்ளைகளை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதான் நான் சொல்றேன், ஆண்டவர் அதேன் விட்டு விடுறார், நமக்கு நல்லதுக்குத்தான் சொல்றார், ஆனால் நம்மை நிச்சயமா ஏதோ ஒரு வழியில நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை அதிலே அப்படியே ஒரு வறுமையிலே விடுவதற்கு அல்ல. ஆகவே நான் என்ன சொல்றேன்னால்,
சில வேளைகளிலே தேவனுடைய ஆலோசனைகள் கடினமாக வரலாம். அவருடைய அறிவுரைகள் கடினமாக வரலாம். சில வேளைகள் ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் இருக்கிறத குடு. ஆனா என்னிடத்திலே என்ற குடும்பத்துக்கு நாளைக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னாலும் கர்த்தர் கொடுக்க சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஏதோ ஒரு அறிவுரை நமக்கு பேசப்படும் பொழுது, தேவ பிள்ளைகளை நமக்கு கடினமா இருக்கலாம். என்ன நாளைக்கு எப்படி போப்பதுன்றே எங்களுக்கு தெரியல, இதுல காணிக்க கொடுக்க சொல்றார், அல்லட்டி ஏதோ ஒன்ற உதவி செய்ய சொல்றார் என்று சில வேளைகள் நமக்கு நினைக்கலாம். ஆனா நாம் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சித்தம் இது, தேவன் சொல்லி இருக்கிறார் கொடுக்க சொல்லி, அல்லட்டி ஏதோ உதவி செய்ய சொல்றார், நமக்கு இருக்கிறது கொஞ்சம் தான். ஆனாலும் அந்த கொஞ்சத்திலும் நாங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பேன், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதனால்தான் நான் என்ன சொல்றேன் என்றால், ஆண்டவருடைய சில ஆலோசனைகள், சில அறிவுரைகள் நமக்கு கடினமா வரலாம். நான் சொன்னது போல மன்னிக்கிற விடயங்களோ, அல்லது ஏதோ மற்றவர்களை சிநேகிக்க சொல்ற காரியங்களோ, ஏதோ நமக்கு விருப்பமான சில காரியங்கள் நமக்கு சில வேளைகளை நமக்கு விருப்பமா இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட வார்த்தையின் பிரகாரம் இதை விட்டுவிட வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி உடை அணியக்கூடாது, அல்லது இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கைகள் இருக்க வேண்டும் என்றால் அதுக்குத்தான் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஆவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஏன் அந்த அறிவுரைகள் கடினமாக ஒரு கஷ்டம் போல நமக்கே ஒரு இதேன் இப்படி போகணும், இப்படி காரியம் இருக்கென்று நாம் நினைப்பதற்கு ஏதுவாக சில வேளை கர்த்தருடைய ஆலோசனை அதற்கு விரோதமாய் வரும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாளைக்கு இன்றைக்கு வராம இருக்கலாம், நாளைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், இல்ல இப்படியான நான் சொன்னது போல சில நேரம் இப்ப பாடசாலை தொடங்க போறீங்க, நாளைக்கு பலரை காணலாம், வாலிப பிள்ளைகள். சில வேளைகளிலே பலருடைய இணைப்புகள் உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது சில நேரங்களில் யாரோடு நீங்கள் உங்களுடைய ஐக்கியங்கள் இருக்க, எல்லாரோடும் இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய ஐக்கியங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? ஆண்டவர் சொல்ல, இல்லை இப்படியானவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது, அல்லது அவர்களோடு எங்களுடைய பேச்சு காரியங்கள் இருக்கக்கூடாது என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கஷ்டமா இருக்கும், எனக்கு நல்லாத்தானே வந்து கதைக்கிறார், நல்லாத்தானே பேசுறார், ஆனால் நமக்கு தேவனுடைய வார்த்தையினாலே அந்த விடயங்களிலே ஒரு தெளிவு படுத்தப்படும் பொழுது நாங்கள் அதிலே விட்டு விலக வேண்டும். அதான் அவரை நேசிக்க கூடாது என்று நான் சொல்லல, அவருடைய ஐக்கியப்படுகிற காரியங்களை, இப்படி பல காரியங்கள், நான் வேலை காரியங்களை கொடுத்து கூட சொன்னேன். சில நேரம் எனக்கு நல்ல வருமானம், நல்ல காரியம், ஆனால் அந்த இடத்திலே சில வேளைகள் நமக்கு ஆவிக்குரிய விடயங்களிலே வறட்சி வருவதற்கு ஏதுவாக கூட அந்த வேலை மாறும். நமக்கு சில வேளை தெரியலாம், ஆனால் நாம் எதை மேல் நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய வருமானம், நம்முடைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே நாங்கள் அதை நிதானிக்கும் பொழுது, இதற்குள்ளே போனால் நல்ல வருமானம், நல்ல காரியம், ஆனால் பல காரியங்களே, ஆவிக்குரிய காரியங்களே நாங்கள் தூரமாய் போய்விடுவோமே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். அவை நான் சில உதாரணங்களை சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நோர்வேஜிய மொழியிலே படியுங்கள். நான் தமிழ் மொழியிலே படிக்கிறேன் என்ற நேரத்தை கருத்திலே கொண்டு சீக்கிரமாக படிங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது. பாருங்கள், இந்த சாரிபாத் விதவையை குறித்து படிங்கள். Første kongebok, kapittel 17, fra vers 10 til 16 மட்டும். 16. Straks gikk Elia av sted til Sarepta og kom til byporten. Akkurat da var det en enke der som sanket ved. Han ropte til henne og sa, «Hent litt vann til meg i en skål, så jeg får drikke.» Da hun gikk for å hente det, ropte han etter henne, «Ta også med et stykke brød til meg.» Hun svarte, «Så sant Herren din Gud lever, jeg eier ikke så mye som en brødleib, bare en håndfull mel i krukken og litt olje i muggen.
Nå går jeg her og sanker et par vedpinner, og så vil jeg gå hjem og lage til noe for meg og sønnen min. Når vi har spist det, kan vi legge oss til å dø. Elia sa til henne, vær ikke redd, gå hjem og gjør som du har sagt, men bak først et liten brødleiv til meg av melet, og kom ut til meg med dem. Siden kan du lage til noe for deg og sønnen din. For så sier Herren, Israels Gud, melkrukken skal ikke bli tom, og det skal ikke mangle olje i muggen til den dagen kommer da Herren sender regn over jorden. Da gikk hun og gjorde som Elia hadde sagt, og både hun og han og hele hennes hus hadde mat i lang tid. Melkrukken ble ikke tom, og oljen i muggen tok ikke slutt. Det gikk som Herren hadde sagt gjennom Elia. Amen. ஆமென். பாருங்கள், இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சாரிபாத் விதவையை குறித்த சம்பவம். அவள் எப்படியான ஒரு நிலையில இருந்தால், அங்கே தேவனுடைய மனுஷன் அந்த ஒரு ஆலோசனையை சொல்லும் பொழுது அவள் பல விடயங்களை சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்தாள். அதனால அதுக்கு பிற்பாடு எப்படி ஆசீர்வாதம் வந்தது என்றுதான் இந்த சம்பவத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்க, நான் வாசித்து உங்களுக்கு சொல்றேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். பாருங்கள், இப்படியான ஒரு சூழ்நிலையிலேதான் அங்கே இந்த தேவனுடைய மனுஷன் எலியா இந்த மனுஷிக்கு ஒரு காரியத்தை சொல்ல, முதல் தண்ணி கொண்டு வர சொல்றார், பிறகு திருப்பி சொல்றார், எனக்கு ஒரு அடையை ஒரு ரொட்டி ஒன்றை செய்து எனக்கு தரும்படி சொல்லுகிறார். அது சொல்லும் பொழுது இவ எப்படி சொல்றார், நானும் என்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகத்தக்கதாகத்தான் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, அதுக்குத்தான் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அடுத்த வசனம் அந்த 13 பாருங்கள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொன்னார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் பிரகாரம் அங்கே அந்த சாரிபாத் விதவை தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு ஏதுவாகத்தான் காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தினாள். ஆனால் இவர் என்ன சொல்றார், முதல் நீ எனக்கு போய் அடைய ஆயத்தப்படுத்தி கொண்டு எனக்கு கொண்டு வா. இது ஒரு சம்பாஷணை போல இருந்தாலும் சில நேரம் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய அறிவுரைகள் நமக்கு ஏதோ கஷ்டம் போல இருக்கலாம். நமக்கே இப்படி ஒரு நிலைமை இருக்குது, என்ன இன்னும் ஒரு கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருவதற்கு ஏதுவாகவே சில ஆலோசனைகள் வருகிறது போல இருக்கலாம். நமக்கு எதிராகத்தான் பேசுகிறார்கள், நம்மை துக்கப்படுத்த, இல்ல மன்னி மன்னி என்று சொன்னால் எப்படி? தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதோ கீழ்ப்படிவோம். அந்த வார்த்தை தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரியமான அந்த வெளிப்படுத்தலோடு வெளிவருகிறபடி அதை கனப்படுத்தி நாங்கள் கீழ்ப்படிவோம். இந்த சாரிபாத் விதவை செத்து போறதுக்கு அடைய பொறுக்கிறாள். காரியங்களை பார்க்கிறோம். அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்றார், எனக்கு முதல் உனக்கு செய்யலாம், அந்த நீயும் உன் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போறது தான் அந்த அடை இருக்குது, ஆனா அது முதல்ல எனக்கு செய்து கொண்டு வான்னு சொல்ற. கீழ்ப்படிந்தால் தேவனுடைய பிள்ளைகளே, அதில் சொல்லப்படும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியா சொற்படி செய்தாள் என்று சொல்லப்படும். நான் என்ன இதை மீண்டும் மீண்டும் சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும். ஒரு மனுஷன் வார்த்தை அல்ல. நமக்கு கஷ்டமா இருக்கலாம், தேவனுடைய அறிவுரைகள் கடினமா இருக்கலாம்,
தேவ பிள்ளைகளே, சில வேளைகளே கணவன் மனைவியா இருந்தால் கணவன் மனைவியில அன்பு செலுத்தணும். மனைவி புருஷனை கீழ்ப்படியணும். சில நேரம் வித்தியாசமா இருக்கலாம். ரொசானம் எஸ்ராவும் சிரிக்கிறாங்க. கல்யாணத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பாங்க சில நேரம். சரி, அதனால என்ன என்றால் நான் என்ன சொல்றேன்னா, சில நேரம் புருஷன் சில நேரம் இல்ல முரண்டு பிடிச்சு கொண்டே இருக்க இல்ல என்னண்டு மனைவி எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்றீங்கல்ல, அவர் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அறிவுரை சில வேளை கடினமா தான் இருக்கு. இல்ல கீழ்ப்படிவோம். அவருக்கு புருஷனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கீழ்ப்படிவோம். புருஷன் மனைவியில எப்படி அன்பு செலுத்தணுமோ அது இது என்று அகரி நிலை கதைச்சாலும் அன்பு செலுத்தணும். ஆமே. சரி, இப்ப இதெல்லாம் யதார்த்தம், சில நடைமுறை காரியங்கள்ல நடக்கிற விடயங்கள். நான் என்ன சொல்றேன்டா, ஆண்டவற்ற வார்த்தை கீழ்ப்படும். உங்கள் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. புருஷன்மார் மனைவியில் அன்பு கூறணும். இது கத்தற்ற வார்த்தை. தேவ பிள்ளைகள் தான் சில நேரம் கடினம் போல இருக்கலாம், ஆனால் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமா இருக்கிறது. ஆமென். கத்தர் கஷ்டம் போல இருந்தாலும் கீழ்ப்படிவோம். கத்தர் நம்மோடு இருந்து நம்மை எல்லா விதத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். பாருங்கள், ஆபிரகாம், நான் சில காரியங்களை சொல்றேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது 12வது அதிகாரத்தில் முதல் அழைப்பு வருகிறது. அங்கே எப்படி உன்னுடைய தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த வசனத்தை சொல்லுங்க. அது மாத்திரம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 to 4 மட்டும். அதை வாசித்தீங்கன்னா தெரியும். சொல்லுங்க. Første Mosebok kapitel 12 fra vers 1 til 4. இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தகப்பன் வீட்டை, அதுல சொல்லப்படும் தேசத்தை, உன் இனத்தை எல்லாம் விட்டுட்டு போனி என்றாத்தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்ப கீழ்ப்படியோம். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஏதோ வார்த்தையில வாசிச்சு விட்டு போகலாம். ஆனா என்ன, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்கள். அதனால சில காரியங்களை விட்டுவிட சொன்னால் விட்டுவிட வேண்டும். இல்ல, இது எனக்கு பிரியம், இது எனக்கு விருப்பம், இது அது எங்களுடைய கலாச்சாரம் என்று கூட சில நேரங்களில் சில காரியங்களை கொண்டு வரலாம். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஆபிரகாம் தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் தன் இனத்தை, தேசத்தை, தகப்பன் வீட்டை விட்டு போனார். ஆனா அந்த ஆசீர்வாதம் அவர் எங்க காண்பிக்கும் தேசத்துக்கு போய் சேர்ந்தா பிறகுதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள் வெளிப்படுகிறது. இடையிலே உங்களுக்கு தெரியும், அவர் புறப்பட்டு இடையிலே எப்படி எல்லாம் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்றேன்னால், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது முழுமையாய் பாதி கீழ்ப்படிந்து பாதி கீழ்ப்படியாவிட்டால் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அல்லது சிலதை தெரிவு செய்து இதற்கு மட்டும் கீழ்ப்படிவன், இதற்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று அப்படியெல்லாம் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல, முழுமையாய் சிறிய சாமுவேல் சொன்னது போல உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மரியாள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைக்கு அடிமை. தேவ பிள்ளைகளை, எனக்கும் உங்களும் பிரயோஜனம் உண்டாக சொல்றேன். தேவனுடைய ஆலோசனை சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ கடினம் போல, அந்த அறிவுரைகள் ஏதோ இதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிவராது போல என்று மனசு சொல்லலாம். இல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இது அவருடைய சித்தம், அந்த சித்தத்தை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி, நான் அப்படி நடக்கும் பொழுது தேவனை நான் நம்புகிறேன், நான் இன்னும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இன்னும் என்னை வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விரயம். நாங்கள் கீழ்ப்படிதல் என்றால் ஏதோ சரி சில காரியங்களை பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் இன்றைக்கு ஒரு முழுமையான ஒரு தெளிவு எங்களுக்குள்ளே வரட்டும். ஆபிரகாமை குறித்து இன்னும் பல விடயங்கள் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அந்த ஆகாரையும் அங்கே ஆகாருக்கு பிறந்த அந்த பிள்ளையையும் அங்கே சொல்லுகிறார். அதாவது சாராள் சொல்லுகிறார், இவைகளை வெளியே வீட்டை விட்டு அனுப்பு என்று சொன்ன பொழுது அவருக்கு ஒரு துக்கமா இருந்தது. தனக்கு பிறந்த பிள்ளை
என்று சொல்லி எவ்வளவு விசனமா இருந்தது என்று சொல்லப்படும். வாசிங்கள் 20 ஆதி இதை மட்டும் வாசிப்போம். ஆதியாம் 21:9 12 மட்டும் வாசிப்போம். Første Mosebok, kapittel 21, fra vers 9 til 12. Men Sara så at den sønnen som Hagar fra Egypt hadde født til Abraham, lekte og lo. Da sa hun til Abraham, driv bort denne slavekvinnen og sønnen hennes, for denne slavekvinnens sønn skal ikke arve sammen med Isak, sønnen min. Abraham tok dette svært tungt, for det gjaldt sønnen hans. Men Gud sa til Abraham, ikke ta det så tungt, dette som hendte med gutten og tjenestekvinnen din. Du skal høre på alt det Sara sier til deg, for gjennom Isak skal du få en æt som skal kalles din. Amen. ஆமென். பாருங்கள், இந்த விடயத்தை நான் ஒரு உதாரணங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். நாங்களும் நமக்கு கடினமாக சில ஆலோசனைகள் இருக்கிறது போல தோன்றலாம். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, கீழ்ப்படிவோம். பாருங்க, ஆபிரகாமை நோக்கி 9 வாசிக்க, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. பாருங்கள், பிள்ளையை வெளியே அனுப்பு. சாராள் சொல்றா, ஆகாரையும் பிள்ளையும் வெளியே அனுப்பு, இங்க இருக்க வேண்டாம். எவ்வளவு ஒரு பிள்ளை என்று சொன்னால் தகப்பனுக்கு எவ்வளவு துடிக்கும். அவளுக்கு அங்கே சொல்லப்படும் மிகவும் துக்கமா இருந்தது. ஆனாலும் தேவன் சொல்றார், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். பாருங்கள், கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாம் கீழ் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு அங்கே அனுப்பி விடுகிறார். இப்ப ஏன் நான் சொல்றா, சில நேரம் ஏதோ தேவன் சொல்லுற அறிவுரை நமக்கு துக்கம் போல சில காரியங்கள் தோன்றினாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனம் உண்டாகத்தான் சில விடயங்களை சொல்லுகிறார். அவருக்கு ஆபிரகாமுக்கு விசனமாயிருந்ததாம். அந்த பிள்ளையை நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது துக்கமாயிருந்தது. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, விசனமாயிருந்தாலும் வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. சில நேரம் கஷ்டமா இருக்கும். நான் என்ன யதார்த்தத்தை சொல்றேன். சில காரியங்களை ஆண்டவர் விட்டுவிட வேண்டும், சில காரியங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஏதோ பிரியம் போல சில விடயங்கள் இருக்கலாம். அந்த ஃப்ரெண்டோட நான் இல்ல, அவர் எப்படியும் அவரோட நான் காரியங்கள் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரம் காரியங்கள் நமக்கு பிரியம், ஆனா கர்த்தரே பிரியம் இல்லை என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, அது நமக்கு துக்கமா இருந்தாலும், ஆபிரகாமுக்கு முதல் சாராள் சொல்றா, ஆனாலும் பிறகு சொல்ற சாராள் என்ற சொல்ல கேள். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, நமக்கு அறிவுரைகள் ஆலோசனைகள் நமக்கு கஷ்டமாய் கடினம் போல என்ன நல்ல எங்களுக்கு மனசுக்கு ஏற்றது போல இருந்தால் அது இலகுவா கீழ்ப்படிந்து விடும். ஆனால் அந்த கடினமாக சில காரியங்கள் வரும் பொழுது, கஷ்டம் போல எங்களுக்கு மனசுக்கு தோன்றும் பொழுது, சில விஷயங்கள் இருக்கு நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும். சில நேரம் வாழ்க்கையில பொருளாதார காரியங்களோ ஏதோ ஒன்று குறை வரும் பொழுது அதிலே நாங்கள் மாற்று வழிகளை யோசிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை இல்ல, பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, இப்படித்தான் சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த சாரிபாத் விதவையை எப்படி அந்த தனக்கிருந்த கொஞ்சத்திலும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அந்த கொஞ்சத்திலும் தனக்கு கொஞ்சம் தான் இருந்த சொல்லுகிறார். அந்த கொஞ்சத்திலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னதுக்கு ஒப்பு கொடுத்தாள். ஆமென். அந்த கொஞ்சத்தை கொடுத்தபடினால் வந்த பஞ்சத்திலும் எப்படி அவள் மேன்மையாக மாறப்பட்டாள். ஆமென். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவ பிள்ளைகளே, நமக்கு நம்மை ஒரு வறுமைக்குள்ளே கொண்டு போகாது, நம்மை கஷ்டப்படுத்தாது, நம்மை ஏதோ ஒரு குழியிலே கொண்டு போய் விழுத்தி விடுகிறதற்கு ஏது அல்ல. தேவன் சொல்றார் என்றா கீழ்ப்படிவோம். ஆண்டவர் சொல்றார். இது அதான் நான் ஏன் ஆரம்பத்திலே சொல்றேன், இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஒரு விருப்பம் என்று சொல்லி கனப்படுத்தி நாங்கள் கீழ்ப்படிவோம். இது நான் ஒரு இலகுவா எனக்கும் இது புரிந்து கொண்ட இதனாலே நான் உங்களுக்கும் சொல்றேன். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் எப்படி அந்த பிள்ளையை
வெளியே போக சொல்லி கஷ்டமா இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன பொழுது கீழ்ப்படிந்தார். அதுக்கு பிற்பாடு ஈசாக்க பலியிட சொல்றார். ஒரு நேசகுமாரன் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பிறந்த பிள்ளை. ஆனா கொண்டு எனக்காக பலியிடு, நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு போய் அதிலே பலியிடு என்று சொல்றார். கீழ்ப்படிந்து போனார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இதுதான் ஏன் நான் இவைகளை சொல்றேன், சில அறிவுரைகள் நமக்கு நம்முடைய வார்த்தையின் பிரகாரம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, சில நேரம் நமக்கு எதிராக ஏதோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார், துக்கப்படுத்துகிறார், வருத்தத்தை எங்களுக்கு உண்டாக்குறார் என்றாலும் எப்படி அவரை நேசிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்றால் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லது மன்னிப்பு கேட்கணும் என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி பல காரியங்களை நான் சொல்றேன். தேவன் எதை சொல்றார? கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிவு நிச்சயமா எங்களை ஒரு மேலுக்குத்தான் எங்களை நடத்தி செல்லும். அல்லேலூயா. சரி, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போன யோனாவை குறித்து உங்களுக்கு தெரியும். நினிவேக்கு கர்த்தர் போக சொல்றார். நினிவேக்கு போக சொன்ன பொழுது அவர் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் எடுத்து போனார். என்ன ஏன் அதை சொல்றேன்டால், இப்ப அவருடைய வாழ்க்கையில அந்த நினிவே பட்டணத்தார், நினிவே ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் அல்லது அவருடைய மனசு நோகப்படுத்தத்தக்கதாய் அல்லது அவருடைய சொந்த அந்த மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, சில பிள்ளைகள் நமக்கு நம்முடைய தேசத்திலே நம்முடைய சிங்களம் பேசுகிற மக்களுக்கு சில நேரம் நமக்கு அறியாமலே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பகை உணர்வு எங்களுக்குள்ள இருந்திருக்கிறது. இல்லை என்று சொல்லல. என்ன, நம்மை வேதனைப்படுத்தி நம்மை அழித்து இப்படியெல்லாம் பல காரியங்களை செய்த ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருந்திருக்கு. ஆனால் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காகவும் நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், அவர்களிடத்திலும் போய் தேவனுடைய காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால், இல்லை நான் போக மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று இருந்து விட முடியாது. நமக்கு எதிராக நான் சொல்லிக்கொண்டு வர நமக்கு எதிராக இருந்தால், ஆனால் தேவ பிள்ளைகளே, நாங்கள் இவைகளிலே மிகவும் கர்த்தருக்குள்ளாய் நம்முடைய சில சுபாவங்களுக்கு நம்முடைய மனசும் மாம்சம் விரும்புவதை கேட்காமல் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவோம். நமக்கு கஷ்டமா இருக்கலாம், நமக்கு கடினம் போல இருக்கலாம். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே நமக்குடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வெளிச்சத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். ஆமென். சரி, இறுதியாக வாலிபர்களும் இருக்கிறபடியால் வாலிபர்களை குறித்த ஒரு காரியம் வாசிப்போம். அது வாசிச்சுட்டு நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். மாற்கு 10வது அதிகாரம் 17 இருந்து 22 தெரிந்த காரியம்தான். வாசிப்போம். எல்லாம் எழுந்து நின்று வாசிப்போமா? மாற்கு 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20. எல்லாரும் எழுந்திருப்போம். வாலிபர்கள் தான் முதல் எழும்புங்க அச்சா பிள்ளைகள். சரி, வாசிப்போம். வாசிங்க. மாற்கு 10வது அதிகாரம் 17 இருந்து 20. Fra vers 17 til 20. Da Jesus skulle dra videre, kom en mann løpende, falt på kne for ham og spurte, «Gode mester, hva skal jeg gjøre for å arve evig liv?» Men Jesus sa til ham, «Hvorfor kaller du meg god? Ingen er god uten en, det er Gud.» சரி, பாருங்க. 17 இருந்து 22 மட்டும். Du kjenner budene. Du skal ikke slå i hjel, du skal ikke bryte ekteskapet, du skal ikke stjele, du skal ikke vitne falsk, du skal ikke bedra noen, hedre din far og din mor. Han svarte, «Mester, alt dette har jeg holdt fra jeg var ung.» Jesus så på han og fikk ham skjær og sa, «En ting mangler du. Gå bort og selg alt du eier og gi det til de fattige. Da skal du få en skatt i himmelen. Kom så og følg meg.» Men han ble nedslått over dette svaret og gikk bedrøvet bort, for han eide mye. Amen. ஆமென். பாருங்க, இந்த தமிழ்ல படிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே.
விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான், கீழ்ப்படியாமல் போய்விட்டான். பாருங்கள், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்கே இயேசு பல காரியங்களை சொன்ன பொழுது அவர் சொல்றார், சிறு வயது முதல் இருந்தே இதை கடைபிடிக்கிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு ஒரு காரியத்தை சொல்றார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு, எல்லாம் செய்றா, ஆனா உன்னிடத்தில் இருக்கிறதை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன பொழுது அவருக்கு அதை விட்டு கொடுக்க முடியாமல், கீழ்ப்படியாமல், அதில் சொல்லப்படும் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஏதோ 10 9 காரியங்களை கடைபிடித்து விட்டு ஒரு காரியத்தை நாங்கள் கடைபிடிக்காமல் ஏதோ ஒரு காரியத்திலே நாங்கள் கீழ்ப்படியாமல் போவோமா இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதம் முழுமையா எங்களுக்குள்ளே கடந்து வராது. அதைத்தான் நான் சொல்றேன். கர்த்தர் வேதம் சொல்லுது, அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். அறியல, எனக்கு தெரியாது என்று சொன்னால் கர்த்தர் காணாதவர் போல், ஆனா தெரியும், இப்படித்தான் இருக்க வேணும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு மாத்திரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். காலையில எழும்பி ஜபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இல்லாட்டி வேதம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதையும் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம். மீண்டும் சொல்றேன், இது தேவன் சொல்லுகிற ஆலோசனைகள், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்பதற்கு கனம் கொடுப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் மரியாள் சொன்னது போல நம்முடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லி எங்களை ஒப்புக் கொடுப்போம். அப்படித்தான் தேவ பிள்ளைகளே, அதன் அடிப்படையில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடினால் எல்லாரும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? சில வேளைகளில் நாங்கள் தவறு இருக்கலாம், சில கீழ்ப்படிதல், சிலதை கடைபிடித்து பாதி கீழ்ப்படிந்து பாதி கீழ்ப்படியாமல், அல்லது சிலதை தெரிவு செய்து சிலதை நாங்கள் விட்டு இப்படியெல்லாம் கீழ்ப்படிந்திருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கீழ்ப்படிதலை குறித்து ஒரு தெளிவு நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திலே தேவனுடைய சித்தம் இருக்கிறது, அந்த சித்தத்துக்கு நான் கனப்படுத்தி நான் கீழ்ப்படிந்து நான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஒப்பு கொடுத்தல் நமக்கு வரத்தக்கதாய், அது எந்த வார்த்தையா இருந்தாலும். தேவனுடைய வார்த்தை சில வேளை நமக்கு ஏதோ கடினம் போல, ஏதோ நமக்கு துக்கத்தை வருவிக்குமா போல நம்முடைய மனசு சொன்னாலும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்துதான் நமக்கு அவர் நல்ல காரியங்களை சொல்லுகிறபடினால் நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நான் நடப்பேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் எந்த விடயத்தையும் உலகம் இப்படி சொல்லுது அல்லது அங்கே இப்படி நடக்குது இப்படி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஒதுக்கலாம், ஒதுக்கி விடலாம் என்று இல்லாதபடி, தேவனுடைய வார்த்தை இப்படி என்று சொன்னால் இதுதான் வார்த்தை, இப்படித்தான் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் எப்பொழுதும் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே, நான் எதையும் ஒதுக்கி விடாதபடி, தள்ளி விடாதபடி, இதுக்கெல்லாம் எனக்கு சரிவராது என்று சொல்லி எதையும் விட்டு விடாதபடி, ஆண்டவரே நான் கீழ்ப்படிவதற்கு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை கேட்போமா? ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசு அவர் பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததினால்தான் நமக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது. மரியாள் அங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்ததினால் தான் இயேசு நமக்கு இரட்சகராக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். இப்படி பல காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில வேளைகளிலே
கீழ்ப்படிதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனாலே நமக்கு சில வேளைகள் நமக்கு எதிராக கூட பல விதங்களிலே எதிரான காரியங்கள், பேச்சுக்கள் கூட வரலாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் யார் என்ன பேசினாலும், நமக்கு எதிராக என்ன காரியங்களை சொன்னாலும், தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இதற்கு கீழ்ப்படுகிறேன், நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னை குறித்து தவறாக பேசலாம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் சொல்லி இருக்கிறபடினால் சில நேரம் கிரயம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். கிரயம் தேவ பிள்ளைகளே, நாங்கள் கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், மேன்மையாக எங்களை வைப்பார். தேவ பிள்ளைகள், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, நன்மையான இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே அப்பா, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் அப்பா நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தின் அனுபவங்கள், வெளிச்சத்தினுடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்தப்பட கர்த்தர் இந்த நாளும் எங்களுக்கு இந்த கீழ்ப்படிவை குறித்து ஒரு தெளிவை எங்களுக்குள்ளாக உண்டாக்கினபடினால், பேசினபடினால் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எதையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் தள்ளிவிடாதபடி, தெரிவு செய்து கீழ்ப்படியாதபடி, பாதி கீழ்ப்படிந்து பாதி கீழ்ப்படியாமல் விடாதபடி என் தேவன் சொல்லி இருக்கிறார். இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அதற்கு கனம் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, இன்னும் நாங்கள் உம்மை ஆண்டவரே விசுவாசிக்கிறோம், உம்மிடத்திலே இன்னும் எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே என்ன வார்த்தைகள் வந்தாலும் ஆண்டவரே மரியாள் சொன்னது போல உம்முடைய வார்த்தைக்கு அடிமை, சிறிய சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு ஒப்புக்கொடுத்தலோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எந்த விடயமும் நமக்கு கடினம் போல, விசனம் போல, துக்கம் போல வராதபடி ஆண்டவரே, சில வேளையில கிரயம் செலுத்துவதற்கும் ஆண்டவரே கீழ்ப்படிதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் எல்லாரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எதுவும் உம்முடைய வார்த்தைக்கு மேலாக ஆண்டவரே, அன்று வாலிபன் ஆண்டவரே மிகுந்த ஆஸ்தி உள்ளவனானபடியா அவன் துக்கத்தோடு மனமடிந்து போனான் கீழ்ப்படியாமல் என்று சொல்லப்பட்டது. அப்படி எதுவும் உம்முடைய வார்த்தைக்கு மேலாக நாங்கள் சிந்திக்காதபடி, உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். ஆமேன். நிச்சயமாய்